சொல்லில் குற்றம் குறைந்தாலே சுற்றமும் நட்பும் தேடி வரும். பேசக்கூடிய சொல்லுல குற்றம் இல்லாத சொற்கள் பயன்படுத்துகிற பொழுது தான் நாம் நம்முடைய சுற்றம் நட்புகளாம் நம்மை தேடி வரும். அதற்கு என்ன செய்யணும்? நல்ல நூல்களை படித்தாலே நமக்குள் குற்றம் குறைந்திடுமே. நிறைய நூல்களை படிக்கத்தான் நம்மளுடைய குறைபாடுகளை நாம் தெரிந்து கொண்டு நம்மளுடைய குறைகளை எல்லாம் கலைந்து கொண்டு நம்மளுடைய உறவை வளர்க்க வேண்டும். அப்போது நிறைய செய்திகளை நாம் படிக்கணும். எல்லாத்துக்குமே காசு போட்டு பணம் வாங்கி செலவு பண்ணி நம்ம புத்தகங்கள் வாங்கி படிக்க முடியாது. நூலகத்துக்கு போனோம்னா அங்கே அறிஞர்களுடைய ஆன்மாக்கள் வாழும் இடம் நூலகம். அந்த நூலகத்துக்கு போனால் பல்வேறு அறிஞர்களுடைய அரிய கருத்துக்களெல்லாம் அங்கே நூல்களாக இருக்கின்றன. நாம் அதை பயன்படுத்துகின்ற பொழுது நம்மளுடைய அறிவாற்றல் மேம்படும். அறிஞர் வாழும் திருக்கோயில் அருகில் உள்ள நூலகமே, பொறிகள் 5 காக்கின்ற புதிய வழிகள் கூறிடுமே. நம்ம 5 பொறிகளையும் காக்கணும்னா அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு இலக்கியங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. அறிவின் வங்கி நூலகமே அல்ல குறையாதே, குறிக்கோள் கொண்டு படித்தோரே குணத்தில் குன்றாய் நிலைப்பாரே.